Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 10 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 2 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் நம்ம பசிலில் வந்து நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சி சம், திங்க் அண்ட் கம்ப்ளீட். ஸோ திங்க் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணணும் நீங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஒரு சர்க்கிள் இருக்குது, சர்க்கிளுக்கு இன்சைடில் ஸ்கொயர் இருக்குது, கரெக்டாக? அதுக்கப்புறம் அது வந்து என்ன பிக்சர் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு? சர்க்கிள் வந்து இன்சைடில் போயிடுச்சு, ஸ்கொயர் வந்து அவுட் சைடில் வந்துடுச்சு. அதே மாதிரி இப்போ இங்கே வந்து ஸ்டாரும் சர்க்கிளும் இருக்குது. ஸோ சர்க்கிள் உள்ளே இருக்குது, ஸ்டார் வெளியில் இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும்? இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் இங்கே செட் ஆகும் கரெக்டாக? ஸோ சர்க்கிள் வந்து வெளியில் வந்துடும், ஸ்டார் வந்து இன்சைடில் வந்துடும், கரெக்டாக? அப்போது இந்த சி ஆப்ஷன் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஒரு சர்க்கிள் வந்துடும், சர்க்கிள்குள்ளே ஸ்டார் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்க. 5 இருக்கா? 5 வந்து ரிவர்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எந்த நம்பரோட ரிவர்ஸ் ஃபார்ம்? 9. ஸோ 9 வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். இது வந்து 7 வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் ஃபார்மில் போடணும். 7 ரிவர்ஸில் போட்டணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த நம்பர். ஸோ இது நல்லா வந்து லிசன் பண்ணுங்க, அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். திங்க் ஆஃப் அ நம்பர். நீங்கள் எந்த நம்பர்னாலும் திங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேம் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ணி பாருங்கள். யார் என்ன நம்பர் எடுத்து ப்ளே பண்ணாலும் ஆன்சர் வந்து நமக்கு 4 வரும். ஓகேவா? அது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள், திங்க் பண்ணி சொல்லுங்கள். 1. ஓகே, 1. டபுள் தட் நம்பர். ஸோ ஒரு நம்பரை டபுள் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. அடிஷன் பண்ணியும் டபுள் பண்ணலாம், 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணியும் நம்ம டபுள் பண்ணலாம். அடிஷன் பண்ணியும் டபுள் பண்ணலாம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணியும் நம்ம டபுள் பண்ணலாம். அடிஷன் பண்ணி டபுள் பண்ணுறது வந்து நீங்கள் எந்த நம்பரை திங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை 2 டைம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா டபுள் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா மல்டிப்ளிகேஷனில் பண்ணுறது வந்து நீங்கள் திங்க் பண்ண நம்பரோட 2வை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து எதில் பண்ணுறீங்க? அடிஷனில் பண்ணுறீங்களா, மல்டிப்ளிகேஷனில் பண்ணுறீங்களா? டபுள் பண்ணுறீங்க. அடிஷன். அப்போ 1 + 1 போடணும். 1 + 1 என்ன வரும்? 2. இப்போ டபுள் தட் நம்பரில் வந்து 2 வரும். ஆட் 8. இப்போ இந்த 2ஓட 8 ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது 2 + 8 என்ன வரும்? 8 in the mind. 8 in mind, 2 in the after 8, 9, 10. அப்போ 10 வரும். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? மைனஸ் ஹாஃப் ஆஃப் தட் நம்பர். ஸோ இந்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும், ஹாஃபை வந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்போது இதுக்கு நீங்கள் ஈஸியான மெத்தட், இப்போ இது வந்து 10ன்றப்போ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? 5 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிப்பீங்க. இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பிக் நம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஹாஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் டிவிஷன் பண்ணணும். பட் டிவிஷன் வந்து நீங்கள் இன்னும் லேர்ன் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 10 இருக்குது, 10ஐ வந்து மைனஸ் ஹாஃப் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இப்போ இந்த 10ஓட இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப். நமக்கு ஒரு ஹாஃப் தான் தேவை. அந்த ஹாஃபில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5. அப்போ மைனஸ் ஹாஃப் ஆஃப் தட் நம்பருக்கு நம்ம 5 அப்படின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட், மைனஸ் த நம்பர் யூ ஸ்டார்டட் வித். மைனஸ் த நம்பர் யூ ஸ்டார்டட் வித். நீங்கள் எந்த நம்பரில் ஸ்டார்ட் பண்ணீங்க? 1ல் ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்போது 1ஐ வந்து மைனஸ் பண்ணணும் இந்த 5லேருந்து. ஸோ 5 - 1 = நமக்கு என்ன வரும்? 4 வரும். 5 in the mind, 1 in the finger, before 5, 4 வந்துருச்சா? இப்போ இஸ் த நம்பர் 4? எஸ். இந்த மாதிரி நீங்கள் எந்த நம்பரை திங்க் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் வரும்? 4 தான் வரும். நவ் ப்ளே திஸ் மேக்ஸ் ட்ரிக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்காண்டி இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள். நான் ஒரு நம்பர், இப்போ அவங்க ஒரு நம்பர் திங்க் பண்ணாங்க இல்லையா, இப்போ நான் ஒரு நம்பர் திங்க் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ம கண்டுபிடிச்சு பார்க்கலாம். அதுக்கும் அதே 4 வருதா அப்படின்ட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன்.
இப்போ நான் வந்து 4 எடுத்துக்கிறேன். திங்க் ஆஃப் அ நம்பருக்கு வந்து 4. ஸோ 4 வந்து டபுள் பண்ண போகிறேன். அவங்க அடிஷன் பண்ணி டபுள் பண்ணாங்களே, நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணி டபுள் பண்ணுறேன். நம்ம 2 டேபிள்ஸ்லாம் படிச்சிருக்கோம்ல. இப்போ அடிஷன் பண்ணி பண்ணுறதுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 4 + 4 = 8 அப்படின்னு போடுவீங்க. நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணி டபுள் பண்ணுறேன். அப்போ 4 × 2, 4 2s are 8. அப்போது டபுள் தட் நம்பருக்கு 8. இப்போ அதோட அகைன் ஒரு 8 ஆட் பண்ணணும். ஸோ 8 + 8. 8 in the mind. 8 is the finger. After 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. 16. இப்போ மைனஸ் half ஆஃப் தட் நம்பர். இந்த நம்பர்லேருந்து இதோட ஹாஃப் வந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி 2 சர்க்கிள்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இப்போ வந்து 16 வந்து நம்ம சொல்லணும். 1 2 ஈக்குவலாக இதுக்கு 1 இதுக்கு 1 அந்த மாதிரி கொடுத்துட்டே வரணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இப்போ இதுதான் நமக்கு ஒரு ஹாஃப். இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப். ஏதாவது ஒரு ஹாஃப் எடுத்துக்கோங்க. 2 ஹாஃப் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8. அப்போ மைனஸ் half ஆஃப் தட் நம்பர் வந்து 8. மைனஸ் த நம்பர் யூ ஸ்டார்டட் வித். நம்ம இந்த நம்பரில் ஸ்டார்ட் பண்ணோம் 4. அப்போது இந்த 8லேருந்து 4 வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் த நம்பர் யூ ஸ்டார்டட் வித். ஸோ 8 - 4 என்ன வரும்? 4. இஸ் த நம்பர் 4? எஸ். ஸோ நீங்கள் எந்த நம்பரை திங்க் பண்ணி எடுத்தாலும் நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? 4 தான் வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் பசில் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கான பசில். லுக் அட் த பிக்சர். ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் த ant ரிட்டர்ன் டு இட்ஸ் ஹோம் அண்ட் ஹில்? ஸோ ant ஹில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க கரெக்டாக, உங்கள் வீட்லேயே இருக்கும். ஸோ இப்போ அந்த ஆண்ட்டுக்கு வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. அது வந்து அது ஹோமுக்கு போகணுன்னா டிஃப்ரெண்ட் வேஸ் இங்கே இருக்குது. ஏதாவது ஒரு வழியில் அது போயிடும். ஸோ எந்தெந்த வேஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தான் சொல்ல போகிறோம். ஸோ இது நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கலர் பண்ணுறேன். ஒரு வேயும் ஒரு கலரில் ட்ரா பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஆண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த வீட்டுக்கு போகணும். ஸோ இப்படி போகலாமா? இப்படியே போயிட்டு இப்படி டேர்ன் பண்ணி போகலாம். செகண்ட் வே என்ன இருக்குது? ப்ளூ கலரில் சொல்கிறேன். ஸோ செகண்ட் வே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக போகலாம். எந்த டர்ன்ஸ்க்கும் போகாமல் இப்படி ஸ்ட்ரைட்டாகவே வீட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் வே வந்து எப்படி போகலாம்? இப்படியே போயிட்டு இப்படி டேர்ன் பண்ணலாம். அகைன் ஸ்ட்ரைட்டாக போகலாம். அகைன் டேர்ன் பண்ணலாம். அகைன் ஸ்ட்ரைட்டாக போகலாம். போயிட்டு அகைன் இப்படி டேர்ன் பண்ணி போகும். கரெக்டாக? இது தேர்ட் வே. ஃபோர்த் வே எப்படி போகலாம்? க்ரீன் போட்டுக்கலாம். ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக போகும். இப்படி டேர்ன் பண்ணிடலாம். அகைன் ஸ்ட்ரைட்டாக போகும். அப்புறம் டேர்ன் பண்ணிடலாம். ஸோ 4 வேஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு வே இருந்தது. அப்புறம் இப்படி வந்து இப்படி டேர்ன் பண்ணி இப்படி மேலே போயிட்டு திருப்பி டேர்ன் பண்ணி மேலே போயிட்டு டேர்ன் பண்ணுறது. தேர்ட் வே வந்து எப்படி வந்துச்சு? இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு திருப்பி அகைன் ஸ்ட்ரைட்டாக போகுது. டேர்ன் பண்ணி போகுது. ஃபோர்த் வே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இப்படி. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த பசில்? நெக்ஸ்ட் பசில் வந்து உங்களை மாதிரி ஒரு கிட் தான் பண்ணி காமிக்க போகிறாங்க. ஃபைண்ட் த நம்பர் நேம்ஸ் ஃப்ரம் 11 to 20. ஸோ 11 to 20யோட ஸ்பெல்லிங் வந்து நம்பர் நேம்ஸ் வந்து இதில் வந்து மிக்ஸ் ஆகி ஷஃபிள் ஆகி இருக்கும். ஸோ அவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க? கிராஸ்வேர்ட் பசில் மாதிரி பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேருந்து 16 வந்து இங்கே முன்னாடியே இருக்குது. ஸோ அது வந்து நான் சர்க்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன நம்பர் தெரியுதோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு 16 மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் இங்கே 15 இருக்குது. 15 நெக்ஸ்ட்டு 14 15
20 பாருங்க. உங்க டீயும் சேர்த்து சர்க்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லாஸ்ட்டா வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணலாம். அப்புறம் 19. இப்போ வந்து நம்ம 17 எங்கே இருக்குன்னு தெரியலாம். இங்கே இருக்கு. நெக்ஸ்ட்டு 12. நெக்ஸ்ட்டு 18. 18லயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல் சேர்த்துருக்காங்க. லாஸ்ட் எண்ணை வந்து விட்டுட்டாங்க. நம்ம லாஸ்ட்டாக கரெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 11 இருக்கு. ஸோ வந்து இங்கே 13 இருக்கு. ஓகே, இப்போ இவங்க பண்ணியிருக்கிறது வந்து நம்ம செக் பண்ணலாம் 11லேருந்து. ஸோ இங்கே வந்து நமக்கு 11 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 12 வந்து எங்கே போட்டிருக்காங்க? இங்கே. ஸோ இங்கே வந்து 12 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து 13 போட்டிருக்காங்க. THIRTEN 13 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 14 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே போட்டிருக்காங்க 14. நெக்ஸ்ட் 15 எங்கே போட்டிருக்கீங்க? இங்கே. FIFTEN 15 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 16 மேலே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 17 எங்கே போட்டிருக்கீங்க? கீழே போட்டிருக்காங்க பாருங்கள் 17. நெக்ஸ்ட்டு 18 வந்து எங்கே போட்டிருக்கீங்க? ஸோ 18 வந்து இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 19 வந்து இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக 20 வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஜிசம் பாருங்க. ஐடென்டிஃபை த அப்ரோப்ரியேட் ஷேடோ இமேஜ். ஸோ இதோட ஷேடோ இமேஜஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6. இதில் எது கரெக்டான ஷேடோ இமேஜ்னு நம்ம சூஸ் பண்ணணும். இதில் எது வந்து அப்ரோப்ரியேட்டான கரெக்டான ஷேடோ இமேஜ்னு நம்ம சூஸ் பண்ணணும். இப்போது ஃபர்ஸ்ட் இமேஜில் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ஹெட்டில் இங்கே 2 இது இருக்கு இல்லையா? அது இல்லை பாருங்கள் இங்கே. ஸோ இது கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டே இல்லை பாருங்கள். ஸோ இதுவும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? என்ன சேஞ்சஸ் இருக்குது? எல்லாமே இருக்குது. கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். ஸோ இதை நம்ம வந்து சர்க்கிள் பண்ணிடலாம். ரிமைனிங் 3யும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் ஒரு ஹேண்டே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா லெக் பொசிஷன் வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் வந்து பெண்டாகி வந்திருக்கு. இங்கே வந்து இப்படி போயிருக்கு. ஸோ இதுவும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு அப்ரோப்ரியேட் ஷேடோ இமேஜ், கரெக்டான ஷேடோ இமேஜ். நெக்ஸ்ட் HSM பாருங்கள். இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் த கேட் ரிட்டர்ன் டு இட்ஸ் ஹவுஸ். ஸோ இந்த கேட் வந்து ஹவுஸுக்கு போகணும் அப்படின்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பண்ணி காமிப்பாங்க. ஸோ இது ஒரு வே. இப்படி போகலாம் வீட்டுக்கு கேட். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வே கேட் வீட்டுக்கு போகிறது. செகண்ட் வே வந்து நான் இன்னொரு கலரில் பண்ணி காமிக்கிறேன். செகண்ட் வே வந்து அந்த கேட் இப்படி கூட போகலாம் வீட்டுக்கு. ஸோ இது வந்து செகண்ட் வே. லாஸ்ட்டாக தேர்ட் வே பார்க்கலாம். ஸோ இதுதான் தேர்ட் வே. கேட் வந்து இப்படியும் போய்க்கலாம். ஸோ இது வந்து தேர்ட் வே. ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். கேட் பக்கத்தில் எத்தனை வேஸ் இருக்குது? 3 பாசிபிள் வேஸ் இருக்குது. ஸோ இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், இப்படி வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ட்ரை டு மேக் 2 ஸ்கொயர்ஸ் பை ரிமூவிங் 2 மேட்ச்ஸ்டிக்ஸ். ஸோ இதில் வந்து 2 மேட்ச்ஸ்டிக்ஸை ரிமூவ் பண்ணால் நமக்கு 2 ஸ்கொயர்ஸ் வந்து இருக்கணும். அந்த மாதிரி நம்ம மேக் பண்ணணும். இப்போ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து ரியல் மேட்ச்ஸ்டிக் வச்சு இந்த ஆக்டிவிட்டி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி மேட்ச்ஸ்டிக்கை வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு.
இப்போது இதில் வந்து நம்ம 2 மேட்ச் ஸ்டிக்ஸை வந்து ரிமூவ் பண்ணால் நமக்கு 2 ஸ்கொயர்ஸ் கிடைக்கணும். ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு ஸ்கொயர் இந்த ஒரு மேட்ச் ஸ்டிக்கை நான் ரிமூவ் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஒரு மேட்ச் ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணேன். ஸோ வந்து நம்மளுக்கு 2 ஸ்கொயர்ஸ் கிடச்சிச்சா, ஒரு சின்ன ஸ்கொயர் அப்புறம் ஒரு பெரிய ஸ்கொயர். ஸோ அவங்க இங்கே இருந்த ஸ்டிக்கையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டிக்கையும் ரிமூவ் பண்ணுறப்போ ஒரு பிக் ஸ்கொயர் கிடச்சிருக்கு, அப்புறம் ஒரு ஸ்மால் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. ஸோ 2 ஸ்கொயர்ஸ் கிடச்சிருச்சு. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஜேசம் ஹூ ஆம் ஐ. ஸோ ஹூ ஆம் ஐ நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஐ ஆம் இன் அ பைசைக்கிள். ஸோ அது வந்து பைசைக்கிளில் இருக்குமா. அண்ட் இன் அ கார் அண்ட் அ பஸ். ஸோ காரில் இருக்கும், பஸ்ஸில் இருக்கும். ஐ மேக் ஆல் வெஹிக்கிள்ஸ் ரன். ஸோ எல்லா வெஹிக்கிள்ஸையும் ரன் பண்ண வைக்கிறது அதுதான், அந்த ஐ அப்படின்றது தான். தே காண்ட் மூவ் இஃப் ஐ ஆம் ஃப்ளாட். அது மட்டும் ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா தே காண்ட் மூவ், எதுவுமே ஓட முடியாதான். பைசைக்கிள் ஓட முடியாது, கார் ஓட முடியாது, பஸ் ஓட முடியாது, எந்த வெஹிக்கிள்ஸுமே ஓட முடியாதான் அது ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா. வாட் இஸ் மை ஷேப்? சர்க்கிள். ஸோ வீலை தான் சொல்கிறாங்க. புரியுதா? ஓகேவா? நெக்ஸ்ட் கேசம் பாருங்க. கேசம் which balls will you select to make a total of 30? ஸோ 30 வரணும்னா இங்கே இருக்கிற பால்ஸில் நீங்கள் எந்தெந்த பால்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 வரும். செலக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். 13 + 11 + 4. ஸோ ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க ஒருக்க. ஸோ 3 + 1 4. So 4 + 4 8. So the 8. 1 + 1 2. So 2. 28 வருது. நமக்கு என்ன வரணும்? 30 வரணும். அப்போது வேறு என்ன பால்ஸ் சூஸ் பண்ணால் 30 வரும்னு பாருங்கள். ஸோ நான் வந்து வேறு காம்பினேஷன் எடுக்கிறேன். 15 + 11 + 4. 15 so 5 + 1 6. 6 + 4 10. ஸோ இங்கே 0 வரும், இங்கே 1 வரும். ஸோ 1 + 1 2. 2 + 1 3. ஸோ 3. ஸோ 30 வந்துடுச்சு. ஸோ அப்போது இங்கே அவங்க வந்து எந்தெந்த பால்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க? 15 இருக்கிற பால், 11 இருக்கிற பால், 4 இருக்கிற பால் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் மேக் 2 different 2-digit numbers by using only 1 digit. ஸோ ஒரே ஒரு டிஜிட் யூஸ் பண்ணி நம்ம வந்து 2-digit நம்பர் கண்டுபிடிக்கணும். ஒன்லி 1 digit தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணணும், ஆனால் 2-digit நம்பர்ஸ் மேக் பண்ணணும். ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம நம்ம வந்து இப்போ 9 எடுத்துக்கிட்டோன்னா 9ஐயே ரிப்பீட் பண்ணால் ஸோ வந்து 99 வந்துருச்சா, அதே மாதிரியே நம்ம ஒரு 2 நம்பர்ஸ் பண்ணலாம். ஸோ இது 99, நான் 2 எடுத்துக்கிறேன். 2. ஸோ 2 ரிப்பீட் பண்ணேன்னு 22. ஓகேவா? இங்கே வந்து அவங்க ஒரே ஒரு டிஜிட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 9 அப்படின்ற ஒரு டிஜிட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதுவே நமக்கு 2-digit நம்பராக கன்வெர்ட் ஆயிடுச்சு அதை திருப்பி போடுறப்ப. ஸோ ஒரே ஒரு டிஜிட் தான் யூஸ் பண்ணணும், ஆனால் அது வந்து 2 digit-ஆக மாற்றணும். ஓகேவா? 2-digit நம்பர்ஸ் பை யூஸிங் ஒன்லி 1 digit. ஸோ இந்த மாதிரி நம்ம 11 போட்டுக்கலாம். 2 தான் கேட்டிருக்காங்க, அதனால அவங்க 2 போட்டிருக்காங்க. 2 நம்பர்ஸ் எழுதியிருக்காங்க. நீங்கள் வந்து 11 போட்டுக்கலாம், 33 போட்டுக்கலாம், 44 போட்டுக்கலாம், 55 போட்டுக்கலாம், 66 போட்டுக்கலாம், 77 போட்டுக்கலாம், தென் 88 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எல்லா காம்பினேஷன்ஸ்லேருந்து ஏதாவது எனி 2 நீங்கள் எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.